ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. அதுக்கு தேவையானது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு, தக்காளி, அடுத்து பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி தண்ணி, தாளிப்புக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற வழவழப்பு தன்மையெல்லாம் போகும். நல்லா வதக்கிக்கலாம், அந்த வழவழப்புலாம் போகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்துலேயே நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு நல்லா பொரியுது. அடுத்து இந்த தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை சட்டிக்கே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி கூட கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நாங்கள் தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச மிளகா பொடி, காரம் அளவாக இருக்கும் எங்களுக்கு. உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.